வெள்ளமாகிடுமே. எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே. எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வலியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே. வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். வறுமையர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே. வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே. அன்பும் நீதியும் மலர்ந்திடுவோம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நல் உடல் சுகம் பெற வேண்டியும், பெற்றிலா ரொசாரியோ சோஃபியா சங்கீதா குடும்பம் புனித சூசேப்பின் பரிந்துரையால் பெற்ற நன்மைக்கு நன்றியாகவும், ஏஞ்சல் விரைவில் நற்சுகம் பெற வேண்டியும் நல் வேலை கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கில்பர்ட் ஏசுதாஸ் லின்சி மெலிண்டா இறை ஞானமும் நற்சுகமும் பக்தியிலும் வளர வேண்டியும், நவீன் பிரகாஷ் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும், பரிந்துரை ஜபக்குழு இதுவரை நடத்தி வந்தமைக்கு நன்றியாகவும் அவர்களின் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிரசாந்த் மரிய ஜெல்சி பிரியா சியோரா பி மார்சல் புனித சூசேப்பின் பரிந்துரையால் பெற்ற நன்மைக்கு நன்றியாகவும், மைக்கேல் ராஜ் அமுதா மேரி ஷோரன் புனித சூசேப்பின் பரிந்துரையால் பெற்ற நன்மைக்காகவும், பிரதீப் ஜூடித் ரயோ ஆல்ட்ரின் புனித சூசேப்பின் பரிந்துரையால் பெற்ற நன்மைக்காகவும், சாம்சன் ஜெனிஃபர் நன்றியாகவும் நற்சுகம் பெற வேண்டியும், டேனியல் லிசி நன்றியாகவும் நற்சுகம் பெற வேண்டியும், கான்ஸ்டன்டைன் ராஜா ரோசி குடும்பம் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜான் மத்தியாஸ் மங்களமேரி குடும்பம் நன்றியாகவும் நற்சுகம் பெற வேண்டியும், வியாகுலம் பிரிட்டோ ஜான் ட்ரையன்ஜோ இவர்களின் நன்றி திருப்பலியாகவும், இன்ஃபென்ட் டிலானி குடும்பம் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சந்தியாகு ஜெயமணி குடும்பம் நன்றியாகவும், வென்சிய பால்ராஜ் நன்றியாகவும், ராஜேஷ் டிலானி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், பிரான்சிஸ் சேவியர் மெட்சில்ட்ரா நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த திருவாளி மார்பன், திரேசா மார்பன், சேவியர் ராஜ் வர்தாரிஸ், ஞான பிரகாச திசால் மரேஸ்வரம் இபால் ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவையானது திருப்பலி முன்னுரை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் திருக்குடும்பத்தின் தலைவரான கண்ணியவான் புனித சூசேப்பரின் நாளாகிய இன்று திருவருகை காலத்தின் முதல் புதன்கிழமையை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பரிந்துரை ஜபக்குழு உறுப்பினர்கள் சார்பாக வரவேற்கின்றோம். திருக்குடும்பத்தின் தலைவரான சூசேப்பரின் சிறப்பு அவரது உழைப்பு, அமைதி மற்றும் தூய்மையான வாழ்வு, கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றிய அவருடைய கீழ்ப்படிதல் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. இது திருச்சபைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கும் புனிதரின் வாழ்க்கையை போற்றி அவருடைய பெருமைகளை நினைவு கூறுகிறது. ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர் புனித சூசையப்பர். தாம் பட்ட துன்பங்கள் மத்தியிலும் தூய்மையையும் கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிவதையும் தன் வாழ்வாக கொண்டவர். திருக்குடும்பத்தின் தலைவராக இருந்த சவாலான காலகட்டத்தில் கடவுளின் திருவுளத்தை அறிந்து
சிறப்பாக வழிநடத்தியவர் புனித சூசையப்பர். அவருடைய பெருமைகளை நினைவுகூரும் இந்நாளில் புனித சூசையப்பருடைய வழிகாட்டுதலையும் தூய்மையையும் கீழ்ப்படிதலையும் நம் வாழ்வில் கடைபிடிக்க புனித சூசையப்பர் வழியாக இறைவனிடம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். இன்று நம் தாயாம் திரு அவையானது யாருடைய திருவிழாவை சிறப்பிக்கிறது? யாருமா? பிரான்சிஸ் சேவியர். நம்முடைய இந்திய நாட்டினுடைய இரண்டாம் ஒரு பாதுகாவலர் இருப்பவர் தான் பிரான்சிஸ் சேவியர். அப்புறம் முதல் இடத்துல யார் இருக்கிறா? யாரு? புனித தோமையார் இருக்கிறார். எனவே இன்று நாம் புனித பிரான்சிஸ் அவருடைய திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அவரை பற்றிய ஒரு மிக மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு அதுவும் குறிப்பாக தனது ஆன்மாவை காத்து கொள்வதற்காக அனைத்தையும் விட்டுவிட்டார். நாம் நமது ஆன்மாவுக்கு எதிராக செய்த குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி இத்திருப்பலியில் மனம் பக்தியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிதாவே, என் பாவங்களை அறிந்தவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். பிதாவே, என் பாவங்களை அறிந்தவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே, இயேசுவே, என் மேல் இரக்கம் வையும். இயேசுவே, இயேசுவே, என் மேல் இரக்கம் வையும். ஆவியானவரே, என்னை புது படைப்பாக்கி ஏற்றுக்கொள்ளும். ஆவியானவரே, என்னை புது படைப்பாக்கி ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா,
வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 16 முதல் 19, 22 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Alleluia, 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 alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் 2 முக்கிய புனிதர்களுடைய நினைவு நாட்களை நாம் சிறப்பிக்கின்றோம். ஒன்று, நம்முடைய பாதுகாவலரான புனித யோசேப்பினுடைய அந்த நினைவு நாளை நாம் இன்றைய தினம் நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றோம். இந்த நாள் மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை, அதோடு இந்த வருடத்தினுடைய முதல் புதன்கிழமை கூட. எனவே நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி புனித சூசேப்பின் வழியாக இந்த ஆண்டு முழுவதும் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அவருடைய பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அந்த புனிதருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த ஆண்டு இதோ நம்முடைய குடும்பங்கள் எந்தெந்த நிலையிலோ ஒருவேளை திருமணம் நடைபெற்றிருக்கலாம், குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கலாம், நாம் வேண்டிய வரங்களை நாம் பெற்றிருக்கலாம். இவ்வாறு இந்த ஆண்டு முழுவதுமே இந்த புனிதருடைய பரிந்துரையும் பராமரிப்பும் வழிகாட்டுதலும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த பங்கிற்கும் நிறைவாகவே கிடைத்திருக்கிறது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். அதுவும் திருக்குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அந்த தலைவரையே நம்முடைய குடும்பத்தினுடைய நம்முடைய பங்கின் பாதுகாவலராக நாம் பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த புனிதருடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நாம் வாழ வேண்டும் என்று செபிப்போம்.
இரண்டாவதாக இன்றைய தினம் தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைப்பணியாளர் இவருடைய விழாவையும் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தந்தை அவர் முன்னுரையை சொன்னது போல புனித தோமியார் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஒரு புனிதராக பாதுகாவலராக, அதுவும் சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஒரு பாதுகாவலராகவும் இருக்கின்றார். அதோடு இந்த மறைபரப்பு பணி, திருத்தூது பணியிலே இரண்டாவதாக இருக்கின்றவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். எனவே புனித பிரான்சிஸ் சவேரியார் கேரளா, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த இடங்களில் மட்டுமல்ல, நம்முடைய சென்னை மயிலை அந்த நம்முடைய தேசிய திருத்தலத்துக்கு வந்து இங்கும் ஜெபித்திருக்கிறார். குறிப்பாக புனித தோமையாருடைய கல்லறைக்கு வந்து சந்தித்து மயிலை அன்னை முன்பாக அவர் முழந்தால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார். ஆக அந்த நிலையிலே நாமும் பேறு பெற்றவர்கள் தான். இந்த இடத்திலும் இந்த மயிலை, சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலும் பல இடங்களுக்கு சென்று அவர் நற்செய்தியை அறிவித்திருக்கின்றார். ஆக இந்த ஒரு புனிதர் இன்று சிறப்பாக இந்திய தாய் திருநாட்டிலே அதிகமாக போற்றப்படுவது, புகழப்படுவது, அவரை கொண்டாடுவது காரணம், இந்த திருநாட்டிலே தோமையாருக்கு அடுத்து அதிகமான நற்செய்தி பரவுவதற்கான காரணம் இந்த புனிதர். இவர் சுமார் 30,000 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கின்றார். திருமுழுக்கு கொடுத்து இந்த மக்களுக்கு இறைவனுடைய நற்செய்தியை அறிவித்து பலரை அவர் மனமாற்றம் அடைய செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவர் இவ்வாறு பலருக்கு இறைவனுடைய நற்செய்தியை அறிவிக்க செல்லுகின்ற பொழுது இவர் பார்க்கின்றார், அந்த காலகட்டத்திலே பலர் ஆர்வமாக இருக்கின்றார்கள், பலர் திருமுழுக்கு பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை தயாரிப்பதற்கும் அவர்களை இவ்வாறு திருமுழுக்குக்கு கொண்டு வருவதற்கும் போதுமான திரு பணியாளர்கள் அங்கே இல்லாத சூழ்நிலையில்தான் இவர் இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு பல இடங்களுக்கு சென்று இந்த நற்செய்தி பணியை அவர் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இவருடைய பின்னணி நமக்கு ஏற்கனவே தெரியும். இவருடைய ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான், ஒரு ஏழை குடும்பம் அல்ல. எனவே தான் இவரையும் இன்றைய தினம் நாம் நற்செய்தி இந்த முதல் வாசத்திலே வாசித்தோம். புனித பவுலடியாரை பற்றி, அவருடைய திருத்தூது பணியை பற்றி, அவருடைய மறைபரப்பு பணியை பற்றி நாம் வாசித்தோம். இந்த புனித சவேரியார் இரண்டாவது பவுல் என்று சொல்வார்கள். நற்செய்தி அறிவிப்பதிலே இவர் இரண்டாவது பவுலாக இருக்கின்றார். காரணம் பார்த்தோம் என்றால், இவர்கள் இருவருடைய நற்செய்தி அறிவிப்பனையும் பல நேரங்களிலே அங்கு அவர்களுக்குள்ளாக பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, இவர்கள் இருவருமே துவக்கத்திலே தவறான இடத்தில் மகிழ்ச்சியை தேடுகின்றார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் அங்கு பட்டம், பதவி, செல்வ செழிப்பு, புகழ் இவற்றில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி அவற்றை தேட ஆரம்பிக்கின்றார். எனவே தான் அவர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து பாரிஸ் நகருக்கு வந்து அங்கு பட்டங்கள் படித்து அங்கு செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அதே ஒரு ஆர்வத்தோடு அவர் செயல்பட்டவர். அதே போன்றுதான் நாம் பார்க்கின்றோம், அங்கு புனித பவுலடியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கு சட்டங்கள் வழியாக தான் ஒருவன் மீட்படைய முடியும். எனவே சட்டங்களை கடைபிடிக்கின்றவன் தான் சிறந்த மனிதன் என்று அவர் அதிலே ஆர்வம் கொண்டு அதிலே முழு மூச்சாக அனைவரும் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் பயிற்றுவித்து அதை செய்யாதவர்களை துன்புறுத்துகின்ற நிலைக்கும் அவர் செல்கின்றார். ஆக புனித பவுலடியாரும் தன்னுடைய துவக்க கால வாழ்க்கையிலே அவரும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். எனவே செல்வ செழிப்போடு வாழ்கின்ற ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றவர்கள். இவர்கள் இருவருமே அங்கு தவறான இடங்களில், அதாவது சட்டங்களை கடைபிடிப்பதனால் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று புனித பவுலடியார் அதை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் இருவரும் அங்கு தவறான இடத்தில் மகிழ்ச்சியை தேடுகின்றார்கள். இரண்டாவதாக இந்த இருவருடைய மனமாற்றம் பார்த்தோம் என்றால் அங்கு அசாதாரண ஒரு மனமாற்றம் இருப்பதை பார்க்கின்றோம். அங்கு புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு பட்டங்கள், பதவிகள், புகழ் இவற்றை தேடிச் செல்கின்ற சூழ்நிலையிலே அவருடைய நண்பராக ஒரே அறையில் தங்கியிருந்த லொயலா இன்னாசியார் ஒவ்வொரு நாளும் இவருக்காக ஜெபிக்கின்றார், இவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கின்றார். எனவே அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் சொல்லுகின்ற இந்த ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை அது? உலகமெல்லாம் ஒருவர் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன என்று புனித லொயலா இன்னாசியார் அடிக்கடி அதை சொல்லுவதை இவர் கேட்கின்றார். இறுதியாக
அந்த வார்த்தைகள் தான் இவரை அதிகமாக பாதிக்கிறது. இறுதியாக இவர் இந்த செல்வ செழிப்பு, பட்டம், பதவி, புகழ் இவற்றை தேடுவது நிறுத்திவிட்டு கிறிஸ்துவை தான் தன்னுடைய ஆதாயமாக மாற்றிக்கொள்கின்றார். அதே போன்றுதான் புனித பவுலடியாரும் தன்னுடைய வாழ்விலே தமஸ்கு செல்லுகின்ற நகரில்தான் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அங்கு தன்னுடைய நற்செய்தியை பணியை அறிவிக்க இறைவன் அவரை தேர்ந்து கொண்டார். இறுதியாக புனித பவுலடி சொல்லுகின்ற வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய நற்செய்தி பணி அங்கு சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது. மூன்றாவதாக இந்த இருவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இவர்கள் இருவருமே அங்கு 3 விதமான பயணங்களை மேற்கொள்கிறார்கள். இங்கு பிரான்சிஸ் சவேரியார் இந்தியா, ஜப்பான், மலாக்கா இந்த இடங்களில் சென்று நற்செய்தி பணியை அறிவிக்கின்றார். அதே போன்று புனித பவுலடியார் தன்னுடைய திருத்தூதரை பயணங்கள் எத்தனை பயணங்கள் புனித பவுலடியார் மேற்கொள்கின்றார்? அவருடைய மொத்தம் எத்தனை பயணங்கள், முக்கியமான பயணங்கள், திருத்தூதரை பயணங்கள்? அதுவும் 3 தான். அவருடைய பயணங்களும் பல இடங்களுக்கு செல்கின்றார். ஆனால் முதல் பயணம் என்று ஒரு 10-15 இடங்களுக்கு போவார். 2வது பயணம், 3வது பயணம் என்று. அதே போன்று இவரும் இந்தியா, ஜப்பான், மலாக்கா, இறுதியாக தான் அவர் சீனாவுக்கு செல்லுகின்ற வழியில் தான் புனித பிரான்சிஸ் சவேரியார் அங்கு உடல்நலம் குன்றி அவர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். 4வதாக இந்த இருவருமே தங்களுக்கு அறிமுகமில்லாத புதிய இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்கின்றார்கள். அதனால் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் இவர்கள் சந்திக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியரை பார்த்தோம் என்றால் அவர்களுடைய மொழியும் சரி, அவருடைய கலாச்சாரமும் சரி, பண்பாடும் சரி, இவை அனைத்துமே அவர் நற்செய்தி பணிக்கு அறிவிப்பதற்கு அவருக்கு ஒரு தடையாக இருக்கிறது. எனவே அவர் செல்லுகின்ற இடங்களிலே அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவர் 20 மணி நேரம் செலவழிப்பார். எனவே இந்த நற்செய்தி பணிக்கு தன்னுடைய மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லுவதும், 2வதாக எல்லா இடத்திலும் இவருக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. பல இடங்களிலே இவருக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். ஒரு சில நேரத்தில் இவரை துன்புறுத்தினார்கள். பல நேரத்தில் இவர் புறக்கணிக்கப்பட்டார், மறுதளிக்கப்பட்டார். இவ்வாறு பலவிதமான சவால்களை, துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். அதுவும் குறிப்பாக இவருடைய அந்த கால சூழ்நிலை, அந்த தட்பவெப்ப நிலை, இவர் வாழ்ந்த ஊர் குளிர் பிரதேசம், நம்முடைய நாடு அங்கு ஒரு அதிகமான வெயில் இருக்கின்ற ஒரு இடம். ஆக இது எல்லாமே அவருடைய பணி வாழ்வுக்கு ஒரு சவாலாக தான் இருந்தது. அதே போன்றுதான் புனித பவுலடியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், சவால்கள், எதிர்ப்புகளை அவரையும் சந்திக்கின்றார். எனவே தான் புனித பவுலடியார் தன்னுடைய துன்பங்களை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, அவர் எத்தகைய துன்பங்கள் மத்தியில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்கின்ற பொழுது அது நமக்கு குறிப்பாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், யாரும் எடுக்கிறீங்களா? இருபத்தி 3வது வசனத்தில் 2வது பகுதி வாசிங்க. நான் அவர்களை விட ஓகே நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடூரமாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். போதுமா? இன்னும் இருக்கிறது போது. ஆக புனித பவுலடியாரும் இங்கு புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அவருடைய வாழ்விலும் இந்த திருத்தூதரை பயணத்தில் இருந்தது. இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அதை தான் அவர் புனித பவுலடியார் 2 இடங்களிலே அதை பட்டியலிடுகிறார். 9ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்திலே. ஆக இவருடைய இருவருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது நற்செய்தி அறிவிப்பணியிலே பலவிதமான சவால்கள் இருந்தன. இறுதியாக இவருடைய இத்தகைய சவால்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் இவர் இறுதியிலே சொல்லப்படுகின்ற செய்தி இன்றைய இந்த முதல் வாசகத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. நற்செய்தி அறிவிக்கின்றவருக்கு என்ன ஊதியம் தரப்படுகிறது? இன்னைக்கு வாசிச்சாங்கல்ல முதல் வாசகம், அவருடைய கைமாறு என்ன? அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள என்னது மன நிறைவு தான்
அந்த கைமாறு. ஆக நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு கைமாறு இதுதான். இதை தான் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து மீது கொண்ட அந்த அன்பினால் அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து அதிலே ஒரு நிறைவு, அதிலே ஒரு திருப்தி அடைகின்றார். அதே போன்றுதான் புனித பவுலடியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவரும் இதே ஒரு மன நிறைவு அடைவதை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே தான் அவர் சொல்லுவார், அங்கு சிறப்பாக 6:10 யாராவது வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 6:10. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஓகேம்மா, போதாட்டம். அதாவது சவால்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்த பொழுதும் அவருடைய நற்செய்தி பணி அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான பணியாக, மன நிறைவு தருகின்ற ஒரு பணியாக தான் இருந்திருக்கிறது. ஆக இந்த இருவருடைய வாழ்வும், இரண்டாவது பவுல் என அழைக்கப்படுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரும் புனித பவுலடியாருடைய வாழ்வும் அவருடைய நற்செய்தி பணியிலே பலவான ஒற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கும் இவருடைய இன்றைய தினம் புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த இந்திய திருநாட்டிற்கு இயேசுனுடைய அந்த நற்செய்தி பணியை கொண்டு வந்து இருக்கின்ற சூழ்நிலையிலே நமக்கும் அவர் சொல்லுகின்ற செய்தி இதுதான். ஆக இன்றைய நற்செய்தி சொல்லப்பட்டது, நற்செய்தி அறிவிப்பது நம் ஒவ்வொரு மீதும் சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது ஏதோ நாம் வெளி தேசங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிப்ப வேண்டும் என்பது அல்ல. மாறாக நாம் இருக்கின்ற குடும்பத்திலே, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே, நாம் வாழ்கின்ற இடங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு நற்செய்தியாக அமைய வேண்டும். அதுதான் முக்கியம். அத்தகைய நற்செய்தி பணியை செய்கின்றபோது நிச்சயமாக சவால்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். இவற்றின் மத்தியிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய தினம் இந்த புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாம், இது நம்முடைய வாழ்வில் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இது கொடுக்கப்படுகின்ற ஒரு கடமை. எனவே தான் இயேசு சொல்கின்றார், படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்கின்றார். எனவே அந்த ஒரு இயேசுனுடைய கட்டளையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை கடைபிடித்து அன்றாடும் நாமும் இந்த திருத்தூதரை போல, இந்த புனித பிரான்சிஸ் சவேரியை போல இறைவனுடைய வார்த்தை அறிவிக்கின்ற மக்களாக என்றும் இருப்பதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, உமது மக்கள் இனங்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்களை ஆசிர்வதியும். இவர்களது உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் படைப்பாற்றல் அனைத்தையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் உமது அன்பையும் இரக்கத்தையும் இறை திட்டத்தையும் எல்லா மக்களுக்கும் பறைசாற்றவும், உமது நாமம் மகிமைப்படவும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துயரப்படுவோரின் ஆறுதலே எம் இறைவா, இன்று உலகில் இயற்கை சீற்றத்தினாலும் போர்களினாலும் அநீதினாலும் நோய்களாலும் வாடும் அனைத்து மக்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். இந்த துன்பங்களில் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் மன உறுதியையும் வழங்கி புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை உருவாக்கியவரே எம் இறைவா, எமது பங்கில் பிரிந்து வாழும் குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் பெற்றோர்களின் பிரிவால் வேதனையோடும் மனக்குழப்பத்தோடும் வாடும் அவர்களின் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். நீரே இவர்களது குடும்பத்தில் அன்பு, சமாதானம், ஒற்றுமையை தந்து அனைத்து பிரிவினைகளையும் நீக்கி திரு குடும்பத்தைப் போல வாழ அருள் புரிய புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் இறைவா, திருநங்கைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சக மனிதர்களைப் போல இல்லாமல் இருக்கும் திருநங்கைகளை தனது வீட்டிலும்
உறவிலும் சமுதாயத்திலும் வேற்றுமையாய் அனைவரும் ஒதுக்கி வைக்கிறோம். எங்களை மன்னியும். எங்களைப் போன்று அவர்களின் உணர்வுகளையும் மதித்து அவர்களை அன்பு செய்யவும் இரக்கம் காட்டவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, குழந்தை பேறு இல்லாமல் வேதனையுறும் குடும்பங்களை தயவாய் கண்ணோக்கும். உமது கருணையை எதிர்நோக்கும் அவர்களுக்கு குழந்தை செல்வங்களை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித சூசைப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கே இருக்கும் வளங்கள் உந்தன் அருட்கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கே இருக்கும் வளங்கள் உந்தன் அருட்கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகள் உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின்
வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பாள். உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இன்றைய தினம் நாங்கள் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் ஆண்டவரின் தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். உலகமெல்லாம் எனக்காதாயும் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயும் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொருள் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். அறிவிப்புகள். இன்றைய தினம் இந்த நவநாள் திருப்பலை எடுத்து சிறப்பித்த பரிந்துரை ஜெப குழுவினருக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்றைய நாளிலே இந்த இரவு உணவு உபயம் செய்கின்றவர்கள் இயேசு பிரபாகர் ராவ் அவருடைய நினைவு நாளிலும் சதீஷ் ஷைலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தமைக்காகவும் நன்றியாக இந்த இரவு உணவு உபயம் செய்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இறுதியாக இந்த நாளில் நாம் புனித பிரான்சிஸ் சவேருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய இறை மக்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அவருடைய திருவிழாவை முன்னிட்டு அவர்கள் உங்களுக்கு கேக் வழங்குவார்கள். அதை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாகவே அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி நம்முடைய மறை வட்டத்திலே யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். குறிப்பாக குடும்பங்களுக்கான யூபிலி விழா. இது ஒரு நன்றியின் விழா. எனவே இன்றைக்கி தான் கடைசியாக பெயர் கொடுப்பது கடைசி நாள்னு சொன்னோம். ஆனால் ஒருவரும் அதற்கான முயற்சிகளில் இல்லை. நம்முடைய நற்செய்தி பணி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு அன்பியத்திலிருந்து ஒரு 5 குடும்பங்கள் இந்த யூபிலி ஆண்டுக்காக வருவதற்காக நாம் முன்வரவில்லை. அப்படின்னா நம்முடைய ஆர்வம் எங்கு இருக்கிறது? உங்களுக்காக, குடும்பங்களுக்காக தான் இந்த மறை வட்டத்திலே நீங்கள் உங்களுடைய நன்றியின் பலியாக தான் அதை ஒப்புக்கொடுத்து ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் ஏற்பாடு செய்கின்றார்கள். அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் செய்யலை. ஆக இந்த மறை வட்டத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து இந்த யூபிலி ஆண்டிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாள் அது. எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நம்ம இடத்துல மட்டும் நடந்தால் தான் நாம் வரணும் அப்படின்னு இல்லை. ஆக இதுவும் ஒரு முயற்சி தான். இதுவும் ஒரு 4 இடத்துல நடக்கின்ற பொழுது சென்றுவது அது ஒரு நற்செய்திக்கான சான்று பகரல் தான். எனவே குடும்பங்களிலே அங்கே தம்பதியர்களாக இருக்கின்றவர்கள் தயவுசெய்து ஒரு அன்பியத்திற்கு 5 குடும்பங்களாக நீங்கள் முன் வந்து அந்த குடும்ப விழாவிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை அதற்கான வாகனம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இரவு உணவு வழங்கப்படுகிறது. எனவே தயவுசெய்து ஒரு அன்பியத்தில் ஒரு 5 குடும்பங்கள் வந்தால் கூட 20, 5, 100 குடும்பங்களாக இது இருக்கும். எனவே இதில் மனதில் கொண்டு அன்பிய பொறுப்பாளர்கள் தயவுசெய்து யார் வரலன்னு சொல்லாதீங்க. எனவே நீங்கள் தான் உங்களுடைய முயற்சி. முதல்ல நீங்கள் வரணும், அதுக்கப்புறம் மற்றவங்க வரணும். நம்மளே வராமல் மற்றவங்க வரலன்னு சொன்னால் எப்படி அது? ஆக முதலிலே நாம் அவர்களுக்கு வழிகாட்டுவோம். 2வதாக அதே போன்று இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்கள் அன்பியத்தில் இருக்கின்ற ஏழை எளியவருக்கான அந்த உடைகளை பகிர்ந்தளிப்பதற்கான அந்த பெயர்களை கொடுக்க சொன்னோம். அதுவும் இதுவரையும் வரல. கடைசியில் எல்லாம் போட்ட பிறகு அப்புறம் வந்து கேட்பீங்க, எங்கள் அன்பியத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு. உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கின்ற பொழுது அந்த முன்னதாக நீங்கள் கொடுத்தால் தான் அந்த பேர் எழுதி கொடுக்க முடியும். எனவே தயவுசெய்து இந்த 2 அறிவிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாளை தினத்திற்குள்ளாக அந்த யூபிலி ஆண்டு குடும்ப விழாவிற்கு வருகின்ற அவருடைய பெயர்களையும் அதே போன்று இந்த கிறிஸ்மஸ் உதவி பெறுகின்ற ஏழை எளியுடைய பெயர்களையும் பங்கு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நவநாள் ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றும். அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித சூசையப்பரின் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நான் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திரு அருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரூர் பங்கையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும்
கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பெயர் பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளர்களின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித கன்னி மரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுத்தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தருமை மன்றாடுகிறோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசு எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்று தருமை மன்றாடுகிறோம். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தருமை மன்றாடுகிறோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போரூர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக எங்களிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்றுத்தரமை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. மன்றாடுவோமாக. உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திரு குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நீ நேசத்தோடு பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்ப துயரத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களில் உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரியும். திவ்ய பாலன் இயேசு சாவின் ஆபத்துக்களிலிருந்து தப்பித்து கொள்ள நீர் எவ்வளவோ வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரும். அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் என்றும் எப்பொழுதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இறைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும்
புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மரித்து மறுவுலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித சவேரி பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறிந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரியவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்குவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் வழியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடும் நீங்கள் வளம் பெற அருள் புரிவாராக. தந்தையின் தலைப்பேரானாகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊற்றம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்மாவை காத்துக்கொள்ள சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித சூசையே, பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் தீர்த்தல காவலரே, பொறுமையின் நாதனே. புனித சூசையே, பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் தீர்த்தல காவலரே, பொறுமையின் நாதனே. வாழ்க வாழ்க புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. வாழ்த்தந்தை தேர்ந்தது உன்னை அல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரமல்லவா. வாழ்த்தந்தை தேர்ந்தது உன்னை அல்லவா, இறையேசு தவழ்ந்ததும் கரமல்லவா. என்னுள்ளம் என்னாலும் உனதல்லவா, எம் தந்தை நீ அல்லவா. வாழ்க வாழ்க புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே.
சிசுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களை நட்சத்திரம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.